தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில் தந்தை மகன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியின் முன்னாள் காதலன் கூலிப்படையோடு வந்து கொலை செய்துள்ளார். பழிக்கு பழியாக நடந்த இரட்டை கொலையின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே கீழக்கலங்கள் இந்திரா காலனியைச் சேர்ந்தவர் 58 வயதான நடராஜன், இவரது மனைவி வேல்தாய். இந்த தம்பதியின் மகன் 32 வயதான கனகராஜ். கனகராஜின் மனைவி கவிக்குயில் மற்றும் அவர்களது 2 வயது மகன் ஆகியோர் 2 தினங்களுக்கு முன் வீட்டின் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென 5 பேர் கொண்ட கும்பல் வீட்டிற்கு வெளியே கட்டிலில் உட்கார்ந்திருந்த கனகராஜை அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியது. வெட்டுப்பட்ட கனகராஜ் தப்பி ஓட முயன்றபோது துரத்திச் சென்று வெட்டியதில் நிலை குலைந்து கீழே விழுந்த கனகராஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார். அதோடு அடங்காத அந்த கும்பல் வீட்டில் இருந்த கனகராஜின் தந்தை நடராஜனையும் சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தை பார்த்த அக்கம்பக்கத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊத்துமலை போலீசார் படுகாயமடைந்த நடராஜனை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த கனகராஜின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. உயிரிழந்த கனகராஜின் மனைவி கவிக்குயிலும் கருத்தானூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரும் திருமணத்திற்கு முன்பு காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதல் திருமணத்திற்கு பின்பும் தொடர்ந்து வந்துள்ளது. இந்த விவரம் கணவர் கனகராஜுக்கும் கவிக்குயிலின் பெற்றோருக்கும் தெரிய வந்தது. பலமுறை கண்டித்தும் கேட்காத வெங்கடேஷை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி பிடித்து கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். அதில் கை மற்றும் கண் பகுதியில் பலத்த காயமடைந்துள்ளார் வெங்கடேஷ். இந்த சம்பவத்திற்கு பழிக்கு பழிவாங்க நேரம் பார்த்து காத்திருந்த வெங்கடேஷ் கூட்டாளிகள் 5 பேருடன் வந்து தந்தை மகன் இருவரையும் வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. ஊத்துமலை போலீசார் தப்பியோடிய வெங்கடேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். கொலையாளிகளை வேட்டையாட தனிப்படை அமைத்த போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியில் குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக தனிப்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அங்கு சென்று சுற்றி வளைத்த போலீசார் பதுங்கியிருந்த வெங்கடேஷ், ராகுல், வேணு, வனராஜா ஆகியோரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். ஊத்துமலை அருகே பழிக்கு பழியாக முன்னாள் காதலன் தனது காதலியின் கணவன் மற்றும் தந்தையை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.